எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு உற்சாக நியூஸ் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பழனி மலையில் வீற்றிருக்கும் தண்டாயுதபாணியின் சிலையில் உள்ள அதிசயங்களையும் அதில் நிறைந்திருக்க மர்மமான விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்களாக இருக்கும். அதனால் வீடியோவில் எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். மறக்காமல் சேனலையும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உற்சாக நியூஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆண்டி கோலத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகிறார் பழனிமலை முருகனா. அறுபடை வீடுகளை முதல் வீடாக பழனிமலையை திருக்கோயில் சொல்றாங்க. இந்த கோயிலில் மட்டும்தான் கோயிலின் சித்தர்களால் உருவாக்கப்பட்ட நவபாசான முருகன் சிலையும் பல்வேறு சிறப்பம்சங்களை தன்னகத்தை கொண்டுள்ளதுன்னு சொல்லலாம். இந்த சிலையின் அபிஷேகம் செய்து கொடுக்கப்படும் பிரசாதம் தான் பல்வேறு உடற்பிணிகளை போக்கும் அருமருந்தாகவும் பயன்படுத்தப்பட்டு வருது. தண்டாயுதபாணி விக்கிரகத்தில் பார்த்தோம்னா 4 விதமான அபிஷேக பொருட்கள் மட்டும்தான் பயன்படுத்துகிறாங்க. அவை என்னென்னா நல்லெண்ணெய், பஞ்சாமிர்தம், சந்தனம், விபூதி மட்டுமே. பன்னீர் மார்கழி மாதத்தில் மட்டும் உபயோகப்படுத்துகிறாங்க. இவை தவிர சந்தனமும் பன்னீரும் தவிர மற்றவை எல்லாம் தண்டாயுதபாணியினுடைய சிரசில் வைத்து உடனே அகற்றப்படுதான். அடி முதல் முடி வரையும் அபிஷேகம் என்கிற முழு அபிஷேகமும் சந்தனத்துக்கும் பன்னீருக்கும் மட்டும்தான் உண்டாம். சிரசு விபூதி என்பது சித்தர் உத்தரவால் பக்தர்களுக்கு வழங்கப்படுவது பிரசாதமாக சொல்லப்படுது. இது மிகவும் புண்ணியமானதாகவும் சொல்லப்படுது. ஒரு நாளைக்கு பார்த்தோம்னா 6 முறை மட்டுமே தண்டாயுதபாணிக்கு அபிஷேகம் அலங்காரம் செய்யப்படுதான். 5 முதல் 7 நிமிடத்துக்குள் இந்த அபிஷேகம் முடிந்து விடுமா. அபிஷேகம் முடிந்து அலங்காரம் செய்துட்டாமே பின்னர் அடுத்த அபிஷேகம் வரும் வரையும் மாலை சாற்றுவதோ பூக்களை அர்ச்சனை செய்வதோ கிடையாதான். இரவில் மட்டும் முருகனின் மார்பல வட்ட வடிவத்தில் சந்தன காப்பு சாத்தப்படுதான். விக்கிரகத்தில் புருவங்களுக்கிடையே ஒரு பொட்டு அளவுக்கு சந்தனம் வைக்கப்படுமா. முன்னொரு காலத்தில் பார்த்தோம்னா சந்தன காப்பை முகத்திலும் சாத்தி கொண்டிருந்தன. பின்னர் தான் இந்த முறை மாற்றப்பட்டதாம். தண்டாயுதபாணி விக்கிரகம் எப்போதுமே மிகுந்த சூடாக இருப்பதாலே இரவு முழுவதுமே அந்த விக்கிரகத்திலிருந்து நீர் வெளிப்படுமா. இந்த நீரை அபிஷேக தீர்த்தத்துடன் கலந்து காலை அபிஷேகம் நடக்கும்போது தான் அங்கு இருக்கும் பக்தர்களுக்கு பிரசாதமாக விநியோகம் செய்கிறாங்க. தண்டாயுதபாணி சிலையில நெற்றியினுடைய ருத்ராட்சமும் கண், மூக்கு, வாய், தோள்கள், கை, விரல்கள் போன்றவை மிக அற்புதமான உள்ளியால் செதுக்கப்பட்டது போல தெளிவாக இருப்பது போகரினுடைய கைவண்ணனே சொல்லலாம். அந்த சிலையை சுற்றி எப்போதுமே சுகந்த மனம் பரவிக்கொண்டே இருக்குமா. இந்த சிலையை செய்ய போகர் எடுத்துக்கொண்ட காலம் பார்த்தோம்னா 9 வருடங்களாம். அம்பாள், முருகர், அகத்தியர் இவர்களுடைய உத்தரவுக்கு பின்னாடி தான் போகரும் இப்படி ஒரு சக்தி வாய்ந்த சிலையை செய்த முயற்சி எடுத்தாராம். இதற்காக 4000க்கு மேற்பட்ட மூலிகைகளும் பல இடங்களிலும் சென்று தேர்வு செய்துதான் கொண்டு வந்தாராம். 81 சித்தர்கள் இந்த நவபாஷானத்தை போகர் சொற்படியை தயார் பண்ணினாங்க. இதுபோது நலத்துடன் செய்யப்பட்டதாலே காலமும் இயற்கையும் தன் சீற்றத்தை குறைத்து கொண்டு சித்தர்களுக்கு உதவி செய்ததாகவும் துணுக்கு தகவல்களை இருக்குது. அகத்தியர் உத்தரவால ஒரு அரசனன் 2 மலைகளை காவடி போல் சுமந்து பொதிகை நோக்கி கொண்டு செல்ல முருகர் அவனை தடுத்து நிறுத்தியும் போரில் தோற்கடித்து 2 குன்றையுமே இப்போது இருக்கும் இடத்துல வைக்க செய்தார் என்று ஒரு புராண தகவலும் இருக்குது. போகர் இகப்பரத்தில் இருக்கும்போதுதான் தன் மனைவிக்கு கொடுத்த வாழ்க்கை நிறைவேற்றுவதற்காகவே முருகனை மேற்கு திசை நோக்கி பிரதிஷ்டை செய்தாராம். இதனால் தான் மலைநாட்டில் உள்ளவர்களுக்கு பார்த்தோம்னா பழனி மலை முருகன் குலதெய்வமாக ஆனாராம். கல்லில சிலை செய்து பிரதிஷ்டை செய்து கட்டிய எத்தனையோ கோயில்களில் சிதிலமடைந்து போனாலும் நவபாஷான சிலை செய்த இந்த கோவில்ல மேலும் மேலும் வளர்ந்து கொண்டிருப்பதன் காரணம் பார்த்தோம்னா சித்தர்களின் மகிமைன்னு சொல்லலாம். தண்டாயுதபாணி சிலைக்கு இடது பக்கத்துல தான் ஒரு சின்ன மரகத லிங்கம் இருக்குதா. அவரை தரிசிக்க வலது பக்கம் சென்றும் தீபம் காட்டுதல் வேணுமா. ஏனெனில் தீப ஒளியில் மட்டும்தான் லிங்கத்தை தரிசிக்க இயலுமா. பழனியில 2 மரகத லிங்கம் இருக்குது. ஒன்று முருகர் சன்னதியிலும் இன்னொன்று பார்த்தோம்னா போகர் சமாதியில இந்த 2ஐயுமே போகர் பூஜை செய்வதாகவும் சொல்வதுண்டு.
மலையில் இருக்கும் தண்டாயுதபாணி முருகனை ஒவ்வொரு அலங்காரத்துல தரிசித்தால் ஒவ்வொரு விதமான பலனை கிடைக்குமா. வீடு கட்ட வேண்டும் என நினைப்பவர்களும், புது வீடு வாங்கி கிரக பிரவேசம் செய்ய வேண்டும் நினைப்பவங்களும் பழனி முருகனை ராஜ அலங்கார கோலத்தில் தரிசிக்கலாமா. பழனி தண்டாயுதபாணியை ஆடி கோலத்துல தரிசித்தாலே வழக்குகளை வெற்றி கிடைக்கும்னு சொல்லப்படுது. செவ்வாய் ஸ்தலமாக இருக்கக்கூடிய பழனி முருகனை எந்த அலங்காரத்துல தரிசனம் செய்தால் என்ன நடக்கும் என்பதை இனி பார்க்கலாம். பாணி சிலையை பார்த்தோம்னா ராஜ அலங்காரத்திலே தரிசிக்க வேண்டுமா அல்லது ஆண்டி கோலத்துல தரிசிக்க வேண்டுமா என கேள்வி நமக்குள்ள எழுது. முற்றும் துறந்த தவநிலைதான் அலங்காரம் இல்லாமல் ஆண்டி கோலத்தில் பார்க்கும்போது தான் நமக்கு ஒரு மெய்ஞானம் உண்டாகும் என்பது சொல்லவே முடியாது. பெரிய ஞானிகளுக்கெல்லாமே அந்த கோலத்தை காண்பதற்காக தான் துடிப்பாங்களாம். தீராத நோய் தீரவும் மனக்குழப்பம் நீங்கவுமே நீங்கள் முருகனின் ஆண்டி கோலத்தை தரிசிக்கலாம். இதனால் நோய்கள் நீங்கி மனக்குழப்பம் தொடர்பான பிரச்சனைகளிலிருந்து விடுபடலாம். மன நிம்மதியும் அதிகரிக்குமா. பேச இயலாதவங்க, குறைபாடு கொண்டவர்களும், மன உளைச்சல் உள்ளவர்களுமே இவர்கள் எல்லாமே சேர்ந்து ஆண்டி கோலத்துல தரிசனம் செய்தாலே சத்வீக குணமும் ஏற்படுமா. வீடு விற்பது வாங்குவது தொடர்பான பிரச்சனைகளுக்கும், கட்டுவது கட்டிய பின் கிரக பிரவேசம் செய்வதற்கு, சாமி கும்பிட போகிறேன் ஆகிய இது போன்ற நிகழ்வுகளுக்கெல்லாமே ராஜ அலங்கார கோலத்திலே தரிசிக்கலாமா. அதே போல திருமணம் நிச்சயம் ஆகி பத்திரிகை வைத்து கும்பிட செல்பவங்கள் ராஜ அலங்கார கோலத்துல தரிசிக்கணுமா. முற்றும் துறந்தவர்களும் குடும்பத்துல பல நிலைகளை கடந்தவங்கள் தான் இவர்கள் எல்லாமே இந்த கோலத்தை விரும்பி பார்க்கலாமா. வழக்குகள் எல்லாம் நடக்குது, தீராத நோய்கள் எல்லாம் இருக்குது என்ற பிரச்சனைகளுக்கு ஆளாயிருக்கவங்க அலங்காரம் இல்லாத முருகனை வணங்குவது நல்லதாக சொல்லப்படுது. 20 வருடமாக வாதாடி கொண்டிருந்தாலும், தீர்ப்பு தள்ளி தள்ளி போய் கொண்டிருந்தாலே ஆண்டிக்கோள முருகனை வழிபட்டாலே உடனடி தீர்வு கிடைக்குமாம். முருகன் கோவில் பார்த்தோம்னா அறுபடை வீடுகளிலே மிகவும் சிறப்புக்குரியதாக சொல்லப்படுது. மற்ற 5 தலங்களுமே சுப்பிரமணியம் என்ற பெயருடன் அருள்பாலிக்கும் முருகன் இங்கு ஒரு தலத்துல மட்டும்தான் கையில் தண்டத்துடன் தண்டாயுதபாணி என்ற திருநாமத்துல அழைக்கப்படுறாராம். இங்குள்ள மூலவர் சிலை போகர் உள்ளிட்ட 81 சித்தர்களால் உருவாக்கப்பட்டதாகவும், பழனி தவிர தமிழகத்துல கொடைக்கானல், சிவகங்கை, தேவிப்பட்டினம் ஆகிய இடங்களிலும் நவபாஷண சிலைகளும் இருக்குதா. பழனி முருகன் கோவில்ல மூலவர் சிலை பலவிதமான மூலிகைகள் கொண்டு போகர் தனது கையால் செய்த சிலைன்னே சொல்லப்படுது. முருகனின் தலையில இருக்கும் ருத்ராட்ச மாலையும் கண், மூக்கு, வாய், கை விரல்கள் அனைத்துமே உள்ளி கொண்டு செதுக்கியது போல தத்துருகமாக காட்சியளிக்குதாம். பழனி முருகன் சிலையை மலையின் மூலவராக வீற்றிருக்கும் தண்டாயுதபாணி சுவாமியின் சிலை தான் நவபாஷத்தான் ஆனதா. பாஷாணம் என்றாலே விஷத்தன்மை கொண்ட பொருள்னு சொல்லுவாங்க. 9 வகையான விஷத்தன்மை கொண்டது பொருட்களை பிரதானமாக வைத்துதான் செய்யப்பட்டது தான் நவபாஷான சிலை. பாசானம் என்பது மொத்தமாக 64 வகையாக இருக்குதான். நீலி என்ற பாசானமும் 63 வகையான பாசானங்களின் நச்சுத்தன்மையும் முறிந்துவிடும் தன்மை கொண்டதாம். முருகன் கோவில் சிலையில சேர்க்கப்பட்டுள்ள 9 பாசான பொருட்களுமே ஒவ்வொன்றும் நவகிரகங்களுடன் தொடர்புடையதா. ஒவ்வொரு பொருளும் பார்த்தோம்னா ஒரு நவகிரகத்தின் தன்மையை கொண்டதாக சொல்லப்படுது. பழனி முருகனை வழிபட்டாலே நவகிரகங்களின் வழிபட்ட பலனை பெற முடியுமா. நவகிரகங்களின் தோஷங்களும் பழனி முருகனை வழிபட்டாலே நீங்கிவிடுமா. பழனி தண்டாயுதபாணி சிலைக்கு பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு 6 முறை அபிஷேகம் நடைபெறுமா. பழனி முருகன் கோவில் பார்த்தோம்னா சித்தர்கள் பல வாழும் மலைன்னே சொல்லப்படுது. சிவ பக்தர்களுக்கு எப்படி திருவண்ணாமலையோ அதே போலதான் முருக பக்தர்களுக்கும் பழனி மலை சொல்லப்படுது. இங்க சித்தர்கள் மட்டுமல்லாம பக்தர்கள் பலருக்கும் முருக பெருமான் குழந்தை வடிவில காட்சி தரும் அதிசயம் தற்போதும் நிகழ்ந்து வருவதாகவும் சொல்லப்படுது. காவடி எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தும் முறையும் உருவான இடம்தான் பழனி மலையில தான். அருள் நிறைந்த பழனி மலை மட்டுமல்லாம இங்கு அனைத்தும் முருக பெருமானின் அற்புத அருங்கருணையை போற்றி கூறும் விதமாக இருக்குது. அப்படி முருகனின் அருள் எப்படிப்பட்டது என அனைவரும் உணரச் செய்வதுதான் பழனி மலையினுடைய தங்கத்தேர் தான். மலையில நடைபெறும் முக்கியமான வழிபாட்டுல முதலாவதாக சொல்லப்படுவது பார்த்தோம்னா தங்கத்தேர் தான். முதல்ல பழனி மலை கோவில்ல தான் தங்க ரதம் அமைக்கப்பட்டுச்சான். அதற்கு பிறகுதான் திருச்செந்தூர், திருத்தணி உள்ளிட்ட மற்ற முருகன் கோவில்கள்ல தங்கத்தேர் அமைக்கப்பட்டும்
தங்கத்தேர் பவானி உற்சவமும் நடத்தப்பட்டு வருது. முருகனை மனதார நம்பி வழிபடும் பக்தர்களுக்கு முருகன் எப்படி அருள் செய்வார் என்பதற்கு மிகப்பெரிய சாட்சியாக இன்றும் இருப்பதுதான் பழனி தங்கத்தேர். முருகனை தினமுமே நினைத்து தவம் இருப்பது போலதான் நாமங்களை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டுமா. முருக பெருமானின் மூல மந்திரமான ஓம் சரவண பவாய நமக மந்திரத்தை சொல்ல வேண்டுமா. இந்த மந்திரத்தை வாய்விட்டு சொல்லக்கூடாதாம், மனதிற்குள்ளாக சொல்ல வேண்டுமா. மனதார முருகனை நினைத்து வேண்டினாலே பழனி தண்டாயுதபாணி வேண்டிய வரங்கள் அனைத்தையும் வழங்குவார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம உற்சாக நியூஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.